ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலம் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 42ஆம் நாள் தொடக்கம். அதல்லாமல் நான் ராத்திரி மயானத்து வழியே வரும்போது ஏதோ ஒரு பயங்கரமான சப்தத்தை கேட்டு பயந்து என்னுடைய மனம் மிகவும் வெளவெளத்து போயிற்று. இந்த வாசகத்திலும் நான் பிரமித்ததில்லை, என்னுடைய மனம்தான் பிரமித்தது. ஆனால் முன் சொன்னவர் யாரும் நான் அல்ல, எனது பந்துவாகும் என்று வருகிறது. அது தவிர நீர் வேறு 3-4 பேர்களுடன் கூடி ஓரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வேறொருவர் வந்து உம்மை மிகவும் கெட்ட வார்த்தைகளை சொன்னால் அச்சமயத்தில் உமக்கு அவமானமோ வெட்கமோ व्यसனமோ அசிங்கமோ உண்டாகிறது. அதன் பிறகு நீர் அங்கிருந்து விட்டு வீட்டிற்கு வந்து உமது சிநேகிதரிடமோ வீட்டுக்காரரிடமோ நான் இன்னவரோடு கூடி இன்னவிடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னவர் வந்து என்னை மிகவும் கெட்ட வார்த்தைகளை சொன்னார், அதை கேட்ட பொழுது நான் இல்லாமலாய் போனேன் என்று சொல்லுகிறேன். அந்த வாசகத்தில் யார் இல்லாமலாய் போனது? ஜடம், ஜீவன், மனம் இவையெல்லாம் உண்டு, இவைகள் ஒன்றும் போகவில்லை. அப்பொழுது யாராகும் இல்லாமலானதென்றால் நான் என்று அபிமானித்திருக்கின்ற அகங்காரமாகும். தவிர நீரும் வேறொருவரும் சம்பாஷிக்கும் சம்பாஷணையில் அவரை தோற்பித்து உமக்கு ஜெயம் வந்ததானால் நீர் என்ன சொல்லுவீர்? நானும் இன்னவரும் கூடி பேசியதில் நான் அவரை தோற்பித்தேன் என்றும் அவரை வாய் நீர் சுண்டும்படி செய்தேன் என்றும், தவிர நான் யாராகும், நான் ஸ்தானியாகும், மானியாகும், சமர்த்தனாகும் என்றும் மற்றும் சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து பேசவும் செய்கிறீர். அதற்காகவும் அபிமானமாயிருக்கின்ற அகங்காரம் என்று சொல்லுகிறது. அந்த அகங்காரம் நசிக்கிறதாகும். அவ்விதம் நசிக்கின்றதான அகங்காரத்தினுடைய உற்பத்தி மனதிலிருந்து என்று தெளிவாகிறது. அந்த மனம் உண்டானது ஜீவனிலிருந்தாகும். அதற்காகும் சக்தி என்று சொல்லுகிறது. இதாகும் ஜீவனுடைய சக்தி. அந்த ஜீவன் சிவனாகும். அந்த சிவன் தானாகும். தானாயிருக்கின்ற சிவனுடைய சக்தியாகும் மனம். அதற்காகும் சிவசக்தி என்று சொல்லுகிறது. அந்த சக்தியாகும் தன்னில் அடக்க வேண்டியது. அதனால் மேல் சொன்ன பிரகாரம் விசாரணை செய்து தன்னுடைய சக்தி இன்னதென்றறிந்து அந்த சக்தியை வெளியினுள்ளில் பிரதிபிம்பிக்காமல் விவேகமாகிய விசேஷ அக்னி கொண்டு மேல் சொன்ன உலகத்தை தகிப்பித்து, அதாவது எரித்து தன்னில் சேர்த்து தானாயிருக்க வேண்டும். இதற்காகவும் நித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லுகிறது. 12ஆம் அத்தியாயம் முற்றிற்று. சித்த வேதம் 13ஆம் அத்தியாயம் தொடக்கம். சுவாமி, தேகம் வாயுவாகும் என்றும் அதிலிருந்து உற்பத்தியானதாகும் பாக்கி உள்ளவை எல்லாம் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? தேகம் என்பது அன்னமய கோஷம் என்றும் அதனால் அன்னம் புசித்தாலே ஜீவித்திருக்க முடியும் என்றும் தேகம் அன்னத்தை கொண்டு போஷிப்பிக்கிறதாகும் என்றும் சொல்லுகிறீர். அப்படி இருக்க வாயுவாகும் தேகம் என்றால் அதற்கு அன்னத்தை புசிக்கவும் அன்னத்தை கொண்டு போஷிக்கப்பட வேண்டியதும், அதாவது வளர்ப்பிக்கப்பட வேண்டியதும் இல்லை அல்லவா? அன்னம் என்பது என்னவென்றாகும் நீர் கருதியிருக்கிறீர்? அன்னம் என்பது ஏதொன்றை புசிக்கிறோமோ
குடிக்கிறோமோ அவையாவும் விசேஷமாக சாதமாகும். ஆனால் இவைகளை மாத்திரம் புசிப்பதாலோ குடிக்கிறதுனாலோ ஜீவித்திருக்க முடியுமோ? ஆம், முடியும். ஆனால் உலகில் இதுவரை யாரும் செத்து போனதில்லையா? அநேகர் செத்து போயிருக்கிறார்கள். அதென்ன காரணம்? அன்னம் புசித்தாலே ஜீவித்திருக்கலாம் என்றும் நீர் சொன்னீர் அல்லவா? ஆனால் செத்தவரெல்லாம் நீர் சொன்ன அன்னத்தை புசிக்காதவர்தானோ? அவரெல்லாம் புசித்தவர் தானாகும். அது எப்படியாகும்? அன்னம் புசித்தாலே ஜீவித்திருக்க முடியும் என்றும் அன்னத்தை கொண்டு தேகத்தை போஷிப்பிக்கிறதென்றும் நீரே சொன்னீர் அல்லவா? அப்படி செய்திருந்தால் அவர் செத்து போவதற்கு காரணம் என்ன? ஆயுள் குறைந்து போனது கொண்டு. ஆயுள் குறைந்து போகிறது என்று சொல்லுவது மிகவும் தப்பிதமாகும். ஆனால் உலகத்தில் அன்னத்தை புசிக்கிறதில்லை, அன்னத்தை கொண்டே ஜீவித்திருக்க முடிகிறது என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அன்னத்தை நாம் அறிகிறதில்லை. அன்னம் என்பது அசனம். அசனம் என்றால் அசுவாயிருக்கின்ற பிராணனை அயனம் செய்கிறது. அயனம் என்றால் தடுத்து நிறுத்துதல். அதாவது தன்னிலுள்ள பிராணனை வெளியினுள் விடாமல் தன் உள்ளில் கூடி பிரம்மரந்திரம் வரை நேரே கொண்டு போகின்றதாகும். அந்த பிராணன் என்பது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அந்த ஜீவன் போனால் பிணம். பிணத்திற்கு ஏதேனும் புசிப்பதற்கு முடியுமா? முடிகிறதில்லை. காரணம் என்ன? ஜீவசக்தியாகிய வாயு அசனம் இல்லாததினால். அதல்லாமல் ஏறக்குறைய 7-8 நாள் வரை சோறு முதலியதுகள் புசிக்காதிருந்தால் ஜீவன் இல்லாமற் போகுமா? இல்லை. அதல்லாமல் ஒரு தினம் பூராவும் தாகத்திற்கு தண்ணீரும் கூட குடிக்காமல் இருந்தால் செத்து போவோமா? இல்லை. ஆனால் வாயு ஒரு நிமிஷ நேரம் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் என்னவாய் தீரும்? செத்து போவோம். அப்பொழுது நமக்கு ஆகாரமாயிருக்கின்றது எது? வாயு. அதாகும் அன்னம். அந்த வாயுவான அன்னம் உள்ளபோது மாத்திரமே அசிக்கின்றதற்கும், அதாவது எரிக்கின்றதற்கும், பஜிக்கின்றதற்கும், அதாவது கொதிக்கின்றதற்கும், தகிக்கின்றதற்கும், அதாவது வேகிறதற்கும், பட்சிக்கின்றதற்கும், அதாவது புசிக்கின்றதற்கும் முடிகிறதாகிறது. அதற்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு பிணத்திற்கு மேல் சொன்ன யாதொன்றும் முடிகிறதில்லை. இது கொண்டு அசிக்கிறதும் புசிக்கிறதும் தகிக்கிறதும் பட்சிக்கிறதும் எதாகும்? வாயுவாகும். அது கொண்டாகும் அன்னமயம் என்றும், அன்னத்தினால் போஷிப்பிக்கின்றது, அதாவது வளர்த்துவது அன்னமயம் என்றும், அன்னமயத்தில் இருந்துண்டானது சைதன்யம் என்றும், அந்த சைதன்யத்தால் அதாவது தேஜஸினால் உண்டானது உலகம் என்றும் சொல்லுகிறது. அதுகொண்டு இக்காணுகின்ற உலகம் எதனுடைய சைதன்யமாகும்? வாயுவினுடைய சைதன்யமாகும். அதனால் ஜீவசக்தியா இருக்கிற வாயுவாகும் அன்னம். அந்த வாயுவை புசித்தால் மாத்திரமே ஜீவித்திருக்க முடிகிறது. அது கொண்டாகும் அன்னத்தால் போஷிப்பிக்கிறதாகும் தேகம் என்று சொல்லுகிறது. ஆகையினால் அன்னமயமாய் இருக்கிற அந்த வாயுவை நிறைத்து பூரிப்பிக்க வேண்டும். அவ்விதம் செய்தால் செத்து போகிறதில்லை. அந்த வாயுவாகும் தேகம் என்றும், அது தானாகும் என்றும், அதிலிருந்து உற்பத்தியானதாகும் இந்த காணுகிற உலகம் என்றும் பூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் இவ்வளவு சிறியதான நம்மிலிருந்து எவ்வளவோ பெரியதான உலகம் எவ்விதத்தில் உற்பத்தியாகிறது என்று வெளிப்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு சிறிதாயிருக்கின்ற நம்மிலிருந்து எவ்வளவோ பெரிதாக காணப்படுகிற இந்த உலகம் உற்பத்தியானது எவ்விதம் என்றால் சொல்லுகிறோம். மிகவும் சிறியதாயிருக்கிற வித்திலிருந்து எவ்வளவோ பெரியதாகிற விருட்சம் உண்டாகிறது.
இப்படியேதான் நம்முடையவும் உலகத்துடையும் நிலைமை. அது எப்படி என்றால், உலகத்தில் மிக பெரியதாயும் விசாலமாகவும் படர்ந்திருக்கிற மரம் ஆலமரமாகும். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.